அம்பாறை மாவட்டத்தின் திருக்கோயில் முனைக்காட்டு பகுதியிலேதான் இனிய பாரதி கைது செய்யப்படுகிறார். கைது தொடர்பில் பல விடயங்கள் பேசப்படுகின்றன. கைதுக்கு இவை காரணமாக இருக்குமோ அவை காரணமாக இருக்குமோ என்று. ஆனால் ஒருவாறாக அதற்கான முக்கிய காரணம் ஒன்று குற்றத்தடுப்பு புலனாய்வு பிரிவினரை மேற்கோள் காட்டி சில தகவல்களூடாக உறுதிப்படுத்தக்கூடியதாக இருந்தது. அதன் அடிப்படையில் இனிய பாரதி விடுதலை புலிகள் இருந்த கால பகுதியில் இனிய பாரதியோ பிள்ளையானோ பெரிய அளவில் பேசப்படவும் இல்லை. அவர்கள் பெரிய ஒரு கதாபாத்திரத்தை அங்கு வகிக்கவும் இல்லை. விடுதலை புலிகளின் காலத்தில் ஒரு சாதாரண உறுப்பினர்களாக இருந்தவர்கள் விடுதலை புலிகள் அமைப்பிலிருந்து கருணா பிரிந்து சென்ற போது இப்படிப்பட்டவர்களை அரசு விடுதலை புலிகள் காலத்தில் முக்கியஸ்தர்கள் போன்று இருந்ததாக சித்தரிக்க முற்படுகிறது. அதன் ஒரு பிரதிபலனாக பிள்ளையான் உருவாக்கப்படுகிறார், இனிய பாரதி உருவாக்கப்படுகிறார். ஏன் இவர்கள் அவர்களால் உருவாக்கப்படுகிறார்கள் என்றால் விடுதலை புலிகளின் காலத்தில் முக்கியம் இல்லாமல் இருந்தவர்களை இவர்கள் உருவாக்கினார்கள் என்றால் அரசை பொறுத்தவரையில் அரச புலனாய்வு துறைக்கும் அரச கட்டுமானத்துக்கும் விசுவாசமாக இருப்பார்கள் என்கின்ற அடிப்படையில் இனிய பாரதி பிள்ளையான் ஆகிய இரண்டு உருவங்கள் உருவாக்கப்படுகிறது செயற்கையாக. அவை அரசுக்கு பல விடயங்களிலே ஒத்துழைப்பு வழங்கியதையும் யாரும் மறுப்பதற்கில்லை.